ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து இந்த ஆண்டு கொடுக்கும். செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, உங்க லாபத்தில் இருக்கிறார். பூமி தொடர்பான ஒரு லாபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பதை பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு. பரிவர்த்தனா யோகம், இந்த பரிவர்த்தனா யோகம் வருவதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமா இருக்கு. இன்னும் சிலருக்கு எனக்கு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது, தூக்கி போட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம் இப்போவே ரிஷபராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கும். இந்த பராபவ வருஷம் பிறக்கக்கூடிய லக்னமே ரிஷப லக்னம் தான். உங்களுடைய லக்னத்தில் தாங்க இந்த ஆண்டு பிறக்குது. ஒரு நல்ல சுபிட்சமான ஆண்டு. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து இந்த ஆண்டு கொடுக்கும். இந்த ஆண்டு பிறக்கிற போதே செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, உங்க லாபத்தில் இருக்கிறார். பூமி தொடர்பான ஒரு லாபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. நீங்க ஃப்ளாட் வாங்குவீங்களோ, பழைய சொத்தை விற்பீங்களோ, புது சொத்து வாங்குவீங்களோ, ஒரு பணம் கையில் வருவதற்கு, புதிய சொத்து வாங்குவதற்கு உள்ள யோகமெல்லாம் அருமையா இருக்கு. ஏன்னா லாபத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டார். இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. கடினமான உழைப்பீங்க. சனி பகவானுடைய பார்வை உங்க மேல விழுது. அதனால் கடினமான ஒரு உழைப்பு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி தனஸ்தானாதிபதி புதன் லாபத்தில் இருக்கார். காசு குணம் அதிகமாக வரக்கூடிய ஆண்டு. ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாத்தையும் நல்ல காசு பணம் இருக்குது, போதுமான அளவுக்கு நம்மள காசு பணம் இல்லையே, குடும்பத்தை நடத்தணுமே, குடும்பத்தில் மனைவி அதிகம் செலவு செய்கிறாங்களே, பிள்ளைகள் அதிகம் செலவு செய்கிறாங்களே, செலவை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை வருது. இந்த குடும்ப செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னே பல பேர் ரிஷபராசிக்காரங்க நம்மளை சந்திக்கும் போதெல்லாம் கேட்குறீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பதை பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு உடல் நலத்தில் அச்சுறுத்தல் வந்தாலும் கூட 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார ரீதியாக ஒரு பாதுகாப்பு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவங்க மூவ் பண்ணுறது, இல்லை வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பு அருமையாக கூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா இப்போ முயற்சி பண்ணலாங்க. குரு வந்து 2ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல திருமணத்துக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்திற்கு அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் வருவது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கு. 2 கூடியவனும் 11 கூடியவனும், 2 கூடிய குரு 2 கூடியவன் புதன், 11 கூடியவன் குரு, 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறார்கள். மிதுனத்தில் குருவும் மீனத்தில் புதன் பகவானும் வந்திருப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நஷ்டமாக இருந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, இனி லாபமாக முடியும். புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. புதிய புதிய டெக்னிக் பயன்படுத்துவீங்க உங்கள் வியாபாரத்தில். அதனால் லாபம் நல்லா இருக்கும். கஸ்டமர் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. வேலை பார்க்குற இடத்துல பலருக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலையில், அது ஒரு சாராக இருக்குது. இன்னும் சிலருக்கு எனக்கு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது, தூக்கி போட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம் இப்போவே ரிஷபராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருந்தால் நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாங்க, ரொம்ப நல்லா போகுங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். ராசிக்கு அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கார். அப்போ இது பெரிய யோகம் கேட்டிங்கன்னா, ஃபாரின் போயிட்டு வர யோகம், ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய யோகம், வெளி மாநிலங்களில் போய் செட்டில் ஆகிற யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகிற இதெல்லாமே உண்டு. பொதுவாக அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த H1B விசா சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய பயம் வேண்டாம். அமெரிக்க தேசத்திற்கு இந்த ஆண்டு பல நெருக்கடிகள் வரப்போகிறது. அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக அவர்கள் பொருளாதார ரீதியாக பல நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி H1B விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கடி அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனால் H1B விசா ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகிறது. இன்னொரு பக்கம் வரி, எனக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக இப்போது பார்த்திங்கன்னா ஓவராக வரியை போட்டு உலக நாடுகளை நெருக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அந்த வரியெல்லாம் அது குறைச்சிடும். அப்படிப்பட்ட கட்டாய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு வரப்போகுது. அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து
தரப்போகிறது. சகோதர உறவுகளில் சில கருத்து மாறுபாடுகள் வரும். சொத்து சம்பந்தமாக இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம். கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் காதல் விஷயங்களில் ஒரு நிறைய காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றங்களும் ஏற்படும் சொன்னால் அண்ணாமலையார். திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வழிபட்டு வருகிற போது அங்கே நீங்கள் கிரி பிரதட்சணம் போயிட்டு வருகிற போது ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டுங்கிறது வரக்கூடிய நம்ம ஆங்கில ஆண்டில் இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேய்பிறை துவாதசி. இந்த நாளில் ரிஷப லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ ஆண்டு. ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியிலே சூரிய பகவான் உச்சமாகவும் சுக்கிர பகவான் இணைந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே ஆண்டு லக்னம் பிறக்கிறது. மிதுன ராசி அதில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கும்ப ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் மெல்ல நகர்ந்து மேஷத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சனி, செவ்வாய், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவை இதுதான் புதிய ஆண்டுடைய கிரக நிலைகள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு சமூகம், நம்முடைய தமிழக சமூகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் அவர் ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நம்முடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.